ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டிபி வைக்கிற மாதிரியான ஒரு எடிட் கேட்டார். அதுக்கான வீடியோ தான் இது. ஃபிக்ஸட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் கேலரியில் இருக்க இமேஜ், எடிட் பண்ணக்கூடிய இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததும் இந்த இமேஜ் வந்து நான் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் கீழே மறுபடியும் ஷேப் இருக்குது பாருங்கள், அதே கொடுங்க. கொடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பை வந்து கொடுத்துருங்க. இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே வந்து உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக்கு வந்து கொடுத்துருங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்லாம் புரியாமல் போயிடும், அதனால் எடிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த இமேஜை வந்து நான் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு மேலே இருக்குது பாருங்கள் டிக்கு, அதை வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து மேலே இருக்க டிக் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே எஃபெக்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே BWன்னு இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்க டிக்கை வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் நேமோடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலரை வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணுறங்க. ஃபஸ்ட் லெட்டரை சூஸ் பண்ணிட்டு மேலே கட்டி கொடுத்துருங்க. உங்கள் நேமோட மிச்சர் இருக்கிற லெட்டர்ஸை வந்து நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் நேமோடைய மீதி லெட்டர் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு மேலே இருக்க டிக்கை கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்து கலர்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு ஒயிட் கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஒயிட் கலரை வந்து அந்த ரெட் கலருக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே சொல்லியிருப்பேன். அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டா ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹாரிசோனல் வெர்டிக்கல்னு 2 ஆப்ஷன் இருக்கும், அதை ரெண்டுமே வந்து 0ல் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் நேமோட மீதி லெட்டரையும் வந்து கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த ஷேடோன்னு இருக்குல்ல, அதிலே போய்ட்டு அந்த பொசிஷன் கொடுத்துட்டு ஹாரிசோனல் வெர்டிக்கலில் வந்து ரெண்டுமே வந்து 0ல் வச்சுக்கோங்க. அது ரெண்டையும் 0ல் வச்சுட்டு இப்போ மேலே இருக்க டிக்கை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், டூல்ஸுன்னு கீழே டவுனில், அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு சேச்சுரேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 20 செட் பண்ணுங்க. அது பக்கத்துலேயே கிளியாரிட்டின்னு இருக்கும், அதை வந்து ஒரு 25 செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ மேலே இருக்க டிக்கை வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஷேடோன்னு நான் கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நிறைய இமேஜ் வரும், லோட் ஆகும். லோட் ஆனவுடனே நிறைய இமேஜ் வரும். இதில் வந்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து நீங்களும் செலக்ட் பண்ணுங்கள். இதோ இருக்குது பாருங்கள், இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய இமேஜுக்கு மேலே இந்த லேயரை வந்து கொண்டு வாங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து எரேசர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே எரேசர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேமை வந்து இந்த மாதிரி எரேசர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்கள் நேம் வந்து கொஞ்சம் நல்லாவே பிரைட்டாக தெரியும். இந்த எடிட்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், டிபி எடிட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குற நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து போடுவேன். இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த நேமில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்க டிக்கை வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஃபுல்லாக எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க டிக்கை வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே டாப்பில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்களா கேலரியில் இமேஜ் வந்து சேவ் ஆகிடும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.